அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. Today we are going to discuss about some important current affairs, and as usual from the current affairs you can surely learn about how you are going to write about UPSC TEFAP mains question from the current affairs. And let me discuss about one by one. Today first current affairs news is about Pradhan Mantri Rashtriya Bal Puraskar Award 2021. We will elaborate by later. Second news, Prime Minister Award for Excellence in Public Administration in 2020. These are the category of the awards and honors under the subject of the nation of UPSC examinations. We will elaborately discuss by later both. Short news. Ministry of Social Justice and Empowerment is to launch Kiran, a mental health revolution helpline. அப்படின்னா என்னங்க? நிறைய டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்கு. சைல்ட் லேபருக்கு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை டிஸ்பியூட்டா பார்க்கும்போது அவங்களுடைய மறுவாழ்வுக்கு ரெவல்யூஷன், ஒரு மறுவாழ்வுக்காக, மாற்றப்பட்ட வாழ்வு, மாறக்கூடிய வாழ்வு, மறுவாழ்வுக்காக ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிரண் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் சென்டர் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1800590019. சார் இதை நாங்கள் படிச்சுட்டோம், எக்ஸாம்ல கேட்டால் எழுதிடுவோமா சார்? வாட் இஸ் த டோல் ஃப்ரீ நம்பர் ஆஃப் தட் current scheme launched by the Ministry of the Social Justice and Empowerment? Very simple, 1800 as a 180059990019. இதை படிச்சு எழுதுறது ஆஸ்பிரண்ட் இல்ல. யார் ஆஸ்பிரண்ட்? ரோட்ல பாக்குறோம், தெருக்கல்ல பாக்குறோம், ஒரு குறுகுறுன்னு ஒரு மனநல பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு செயல் ஸ்டெப் எடுத்திருப்போமா? மிஞ்சி போனா இருக்க திங்ஸ் ஒண்ணு கொடுத்துருப்போம். ரொம்ப நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 5 ரூபாய் 2 ரூபாய் அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க. இன்னும் அவங்களோட பெரிய நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்கிட்ட ஒரு பிஸ்கட் பாயிட்டோ இல்ல ஒரு லோன் கொடுப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. தன் வீட்டுல மிஞ்சின சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தா சரியா போகுமா? So where is the UPSC aspirant or TNPSC aspirant and SSC aspirant? பப்ளிக் சர்வெண்டா மாறணும் அப்படின்னாலே பப்ளிக்ஸோட ஆக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்போ ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு இஷ்யூஸ் பார்க்கும்போது இது மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் டக்குன்னு கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். That is a real aspirant. Can you cut my point? ஒரு நியூஸை படிக்கிறதுனாலயோ அதை மகர் பண்றதுனாலயோ you are not supposed to going to clear the UPSC type of or any type of a competitive examination conducted by the government. But you have to அதை நீங்க ஃபெயில் பண்ணி படிக்கணும். நான் சொல்லும்போது விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நீங்க ஃபெயில் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டும் மறக்காது, நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் கிளியர் ஆகும். இதை நான் உணர்ந்து சொல்றேன். எனக்கு அப்படிதான் கிளியர் ஆனது. அதனால ரொம்ப உணர்ந்து சொல்றேன். ரொம்ப இன்வால்வ்மெண்டா இன்டெப்தா புரிந்து அறிந்து தெளிதல் ஆகுற வரைக்கும் படிங்க. சரியா? அடுத்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டட் இந்தியா அண்ட் அட்ரஸ் தி 5th பிரிக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரிக்ஸ் கண்ட்ரி அப்படின்னாலே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. So what is the country of that chairmanship? That means Russia. இந்தியாக்கான வாய்ப்பு இருக்கா? 2021ல வாய்ப்பு இருக்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க சார், இந்த பிரிக்ஸ்ல அவங்க என்ன அப்படி ஒரு மாநாடு இல்ல அவங்க என்ன பண்ணி முடிச்சாங்க? திஸ் இஸ் தி விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் தான், வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இன் தட் மீட்டிங் they have discussed the way to enhance the cooperation. What are the field? That mean areas like 5G, artificial intelligence and industrial internet and among BRICS countries. இந்த 5 நாள் சம்பந்தப்பட்டதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. Can you cut my point? 3G 4Gக்கே நம்ம மட்டும் தாங்க முடியல, இன்னும் 5G எல்லாம் வருதுங்க. அவ்வளவுதான், ஏக்மான் துக்கடா தான். சரிங்க. நெக்ஸ்ட் நியூஸ். HDFC Bank announced a strategic partnership with Adobe to enhance the digital experience of its customers. So எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா Adobe Experience Cloud Solutions contributor will help the HDFC Bank to deliver a personalized digital experience to existing as well as the new customers at any time at anywhere. இப்படிதான், எங்க இருந்தாலும் எப்போதும் எல்லாமே டிஜிட்டலைசேஷன். ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது ஒரு இடத்துல நம்ம ஜாபுக்கு போறோம், வேலை பார்க்குறோம், அல்லது ஒரு மகனா இருக்கும், மகளா இருக்கும், தட் மீன் வி ஆர் சன் டாக்டரா இருக்கும், இல்ல ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபா இருக்கும்னா இந்த சமூகத்துல நம்ம ஏதாவது ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னா நம்முடைய விஷயங்கள் நம்ம சரியா பண்ணல அப்படின்னா நமக்கு பயங்கரமா பாதிக்கும். இப்போ நான் ஒரு இடத்துல ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சரியா வேலை செய்யாட்டி இப்படியே மேலதிகாரி என்ன பனிஷ் பண்ணுவாரு அப்படிங்கிற பயம் என்கிட்ட இருக்கும். அவ கண்டிப்பா வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற டைம் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டா வேலை செய்வோம். அவங்களுக்கான கேரக்டர் ரொம்ப பர்சனலைஸ்டா ரொம்ப பிரமாதமா பண்ணுவோம். whether he is a husband or a son or brother, whatever it is, or as a working people or studying people, whatever it is,
எல்லாருமே அவங்களோட ரோல ரொம்ப கரெக்டா பண்ணுவோம். ஏன் அப்படின்னா தட் மீன் வாட்ச் பர்சன், நம்மள ஒருத்தர் வாட்ச் பண்றாரு, we have to responsible to the other person. நம்ம அவருக்கு மேலுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரப்போ ரொம்ப எல்லாம் கரெக்டா. ஆனா ஹியூமன் பாடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி இருக்கிறோமான அப்படி இல்லை. நம்ம சரியா சாப்பிடாட்டி நம்ம உடல் பாதிக்கப்படும், நம்ம குடல்கள் பாதிக்கப்படும், கல்லீரல், சிறுநீரகம் சொல்லி ஒரு மனிதன் 60ல இருந்து 70 வரைக்கும் உடம்புல ஒவ்வொரு உறுப்பு எப்படி அவனுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறத நீங்க ஒரு சர்வேல எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு பத்தி பயம் தன்னால வந்துடும். சோ எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன்னா டிஜிட்டல் நீங்க அப்டேட் பண்ணுங்க, அதே நேரங்கள்ல உடம்பையும் அப்டேட் பண்ணுங்க இல்லையா. சோ உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லி திருமூலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். முதல்ல இங்க உயிர் வளர்க்கணும் அப்படின்னா உடம்புதான் வேணும். அதை யாரும் வெளியே பாக்குறது இல்ல. சார் நான் காலையில சாப்பிடல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் ஸ்டொமக் எனக்கு ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஏன் இந்த வேலை செய்யாம நாளைக்கு இந்த வேலை செய்யலாம்னு ஒர்க்கிங் பீப்புள் நினைச்சிருந்தா அவரால் செய்ய முடியுமா? ஐயோ என் பாஸ் ரொம்ப என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாருங்க, ஐ ஹேவ் டு டு தட் ஒர்க் அட் பிரசன்ட். ஆனா சாப்பிட மாட்டோம், கரெக்டா தூங்கணும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஹியூமன் பார்ட்ஸ்க்கும் நிறைய எத்திக்ஸ் இருக்கு, அதை யாரும் மதிக்கிறது இல்லை இல்லையா. எப்படி நம்ம கடமையை செய்யாட்டி நம்முடைய மேலதிகாரிகள் நம்மளை பனிஷ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகளும் கண்டிப்பா நம்ம பனிஷ் பண்ணிடும். ஸோ தட்ஸ் தி ரிசல்ட் வி ஆர் கோயிங் டு மீட் அட் டெத். இறப்பை இப்போ நோக்கி சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதனால டிஸ்லேஷனும் ஃபாலோ பண்ணுவோம், ஹெல்த்தாவும் ஃபாலோ பண்ணுவோம். சரிதானே இல்லைங்களா? இட்லி வேணும், சட்னி வேணும், சாம்பாரும் வேணும். இட்லி மட்டும் பத்தாதுதான். சரிங்களா? சரிங்க, let me discuss about that. Next news. Bajaj Allianz Life Insurance Company Limited has launched a Smart Assert, a first of its kind technology service in the insurance industry. What is the service? The secure screen sharing features and service allow the customers to connect with the company to avail real-time assistance on completing the purchase anywhere. எல்லாமே இதுதான், anywhere or wherever at any time. எப்படி anywhere wherever at any time எல்லாமே டிஜிட்டலைசேஷன் தான் இல்லையா. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நமக்கு ரெண்டுமே வேணும், உடம்பு வேணும், அறிவு வேணும், டிஜிட்டலைசேஷன் நமக்கு வேணும். ஸோ மூணுக்குமே நம்ம அழகா பேரல் பண்ணா மட்டும்தான் we can make a stable strengthen. நாம நல்லா இருக்கணும், நாம திடமா இருக்கணும், நம்ம அறிவு ரொம்ப தெளிவா இருக்கணும், டிஜிட்டலைசேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற பக்குவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க ஒரு போஸ்டிங் ஆகும்போது மக்களுக்கு நிறைய இடங்கள்ல நம்மளால சர்வீஸ் செய்ய முடியும் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நியூஸ். தி அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் அசம்பிளி has passed a resolution to bring the state under the 6th schedule of the constitution. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எஸ், the resolution also amends article 371 subclass h by including the provision to safeguard the rights of the states. So from that news, இந்த நியூஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா what it revealed and what about the article number 371? Very simple, it's a special provision for the states. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பயன்படுத்தி சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கலாம். நாகாலாந்துல இருக்கு, ஸோ மேகாலயால இருக்கு, இப்போ அருணாச்சல் பிரதேஷ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஒரு பகுதியை வந்து நீங்க 6th பார்ட்ல எங்களை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு. ஆல்ரெடி 6th பார்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பெஷல் ட்ரைப் அண்ட் பீப்புளுக்காக ரொம்ப ஸ்பெஷலா கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்று தான். அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா பழைய வீடியோ ஒன்றுக்கும் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. சரிங்களா? சரி. News in detail for UPSC students. Yes, where is my UPSC aspirants? Yes, news is very elaborate. ஒரு அழகா தமிழ்ல சின்ன கண்டென்ட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா அவார்ட்ஸ் எதுக்குங்க? இதுக்காக அவார்ட்ஸ். ஒரு அப்பா ஒரு மகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ட்ரெஸ்ஸை வாங்கின உடனே அந்த பொண்ணு அப்பா ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொன்னா அந்த அப்பா கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, தட் மீன் என்ன சொல்றது, ஒரு எந்தூசியம், ஒரு ரெகக்னேஷன். அப்போ அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். The systems and society should be implemented and must be strengthened. This is the most important words you have to understand. My words. Yes. அப்போ நம்மள ரெகக்னைஸ் பண்றதுக்கான ஒரு அவார்ட்ஸ் தான். நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் யூபிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைட்டில் ஆஃப் யுவர் அண்டர் தி நேஷன். நாடுகளிலும் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அவார்ட்ஸ் நீங்க வேணா யூபி சிலபஸ் எடுத்து பாருங்க, அவார்ட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் கண்டிப்பா உங்க டைட்டில் இருக்கும். சோ அப்போ நம்ம என்ன சிம்பிளா நம்ம இந்த விஜய் நியூஸ் மாதிரி ஃபிலிம் ஃபேர் அவார்டு இல்ல the nominees are அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா. சோ இதுலயே நாமினிஸ் இருக்காங்க, பட் that the nominees are separated, here the nominees are totally different persons. So can you cut my point? அப்போ ஒரு அவார்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அவார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்ட் அப்படின்னா என்னங்க, 2020 அப்படி என்ன பண்ண போறாங்க. ஒரு அவார்டும் தெரிஞ்ச உடனே நமக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா who can participate. எல்லா அவார்டும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? இல்ல. சோ அப்போ எதுல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க? சோ the participate are that means children with respect to the award. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால்
Praskar Award. Who are the participants? That means participate children, industries and individuals. ஒரு குழந்தைக்கும் இது கிடைக்கும், தனி மனிதனுக்கும் அது கிடைக்கும், ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் எதுக்காக? சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காகவும், குழந்தைகளுக்காகவும், குழந்தைகளின் வாழ்வாதாரத்துக்காகவும், அவங்களுடைய வறுமையை போக்குவதற்காகவும், அவங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எந்த ஒரு குழந்தையோ அல்லது சிறந்த அறிவில் விளங்கக்கூடிய ஒரு குழந்தைக்கோ அல்லது அந்த குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த அவார்டு கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே சைல்டு வெல்ஃபேர் தெரியும். ஸோ சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டில நிறைய அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிஸ் இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதான் மந்திரி ராஷ்டிரியா பால் புரஸ்கர் அவார்ட் 2020. ஸோ தட் யூ நோ. சரி, தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விஜய் டிவி பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அந்த நாமினிஸ் யாருன்னு சொல்றோம், இல்ல ஆனந்த விகடன் அவார்டு சொல்றோம், இல்ல பிலிம்பேர் அவார்ட்லாம் நிறைய சினிமா இதுதான் உங்களுக்கு தெரியும். நான் நல்லாவே எனக்கு அதான் தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். எனக்கும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் தெரியல. எப்படி இந்த பிலிம்பேர் அவார்டு, ஆனந்த விகடன் அவார்டு, அப்புறம் விஜய் டிவி அவார்டு நாமினிஸ் பேசிட்டு இருக்கணும். இந்த அளவு கூட எனக்கு நேஷனல் அவார்ட்ஸ் நிறைய லிஸ்ட் என்னால போட முடியல, கடற்கன்னு சொல்ல முடியல. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் புக், ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இது என்ன அர்த்தம்? மல்டிமீடியாவை அப்டேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து புக் அப்டேட் பண்ணல அப்படிங்கிறது வருந்தத்தக்க விஷயம் தான். சரிங்க, லெட் மீ டிஸ்கஸ். அப்போ இப்போ ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பான்சர் நம்ம பாக்குறோம். ஸோ டைட்டில் ஸ்பான்சர்லாம் அந்த மல்டிமீடியா ஷோல காட்டுறாங்க. டைட்டில் ஸ்பான்சர் யார் கொடுக்குறா, ஸோ ஹோஸ்ட் பண்றது யாரு, நிறைய ஒரு கேட்டகரிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்லயும். வெரி சிம்பிள். நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹூ கேன் பார்ட்டிசிபேட். இந்த அவார்டு வாங்க யாரால முடியும்? இல்ல எல்லாராலையும் முடியுமா? அப்படிலாம் முடியாதுங்க. குழந்தைகளுக்காக யார் ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அந்த இண்டிவிஜுவல் கிடைக்கலாம், அல்லது அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கலாம், இல்ல தனிப்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த அவார்டு கிடைக்கும். குழந்தைகளுக்கும் உண்டா? எஸ். நம்ம by later elaborate discuss one by one. Yes, please wait 1 to 2 minutes. அப்போ what is the department? என்னன்னா அவார்டு வந்து கவர்மெண்டா தேடி பிடிச்சி பிரதான் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து அவரா வந்து தேடி பிடிச்சி ஓவராலா வாங்க இவரை கண்டுபிடிச்சன்னு சொல்லி இவ்வளவு கோடி பேர்ல கண்டுபிடிக்க முடியுமா? சாத்தியமா? சாத்தியமே இல்லை. that the nominee should be so invited by the concerned authorities. ஒவ்வொரு ஆண்டும் அது எந்த டிபார்ட்மெண்டாலும் இருக்கட்டும். ஸோ அது கலெக்டரேட்டா இருக்கட்டும், செக்ரட்டரியேட்டா இருக்கட்டும், தாலுகைட்டா இருக்கட்டும், வித் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், வாட் அபவுட் திஸ் போர்ட்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் அத்தாரிட்டிஸ், இனிஷியலி they have to invite about the nominees. ஸோ அப்போ இந்த பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அவார்டை இன்வைட் பண்றது யாரு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஹைலைட் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. Ministry of Women and Child Development has invited nominations for the Pradhan Mantri Rashtriya Bal Puraskar 2021. Yes, எங்க இருந்து? From the children, individuals and institution. Can you cut my story? Yes, let me discuss. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம அவார்ட் கொடுக்க போறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களை வந்து இன்வைட் பண்றாங்க, நாமினிஸ் இன்வைட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க வெப்சைட் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ NEC_WCD.nic.in கவர்மெண்டோட வெப்சைட் தான். இந்த கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. The nominees has been time has been extended to that 15/9/2020. 15/9 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி சோசியல் ஆர்வலர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரையும் நீங்க எடுத்து கொடுக்கணும். இது யாருக்குன்னா அந்த ஆர்வலர்கள் எதுக்காக பண்ணிருக்கணும்? குழந்தைகளுக்காக பண்ணிருக்கணும். சரிங்களா? சரி சார், நாங்க பேரை நாமினேட் பண்ணக்காக நேம் எழுதி கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்ல? that the Ministry of Women and Child Development Department has been recognized and investigated. நம்ம கொடுக்குற நாமினிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம சொல்ற தகவலும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற ரிப்போர்ட்டும் ஃபேரா இருக்கும் போது ஸோ இது நம்ம எலிஜிபிள் பர்சனா இருந்தா கண்டிப்பா நம்ம பேர் வந்து நாமினேட் பண்ணப்படும். ஒருவேளை ஃபேக்கா இருந்தா ரிஜெக்ட் ஆகும். Can you cut my point? Yes. சரிங்க, இப்போ ரெண்டு விஷயம் பேசிட்டோம். யாரெல்லாம் இந்த அவார்டு வாங்க முடியும், ஸோ எதுக்காக இந்த அவார்டு அப்படின்னு பேசிட்டோம், என்ன டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அவார்டு வந்து நாமினேட் பண்றாங்க. சரிங்க, there is 2 type of the awards. இதை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. இந்த இயர் ஆஃப் 1996 1996ல வந்து நேஷனல் சைல்ட் அவார்டுன்னு ஒரு அவார்டு வந்து ரூலிங்ல இருந்தது. 1996ல இருந்து நேஷனல் சைல்ட் அவார்டு. இது எதுக்காக அப்படின்னா குழந்தைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு தான். அதுல இப்ப நிறைய நம்ம திறனறிச்சலாம் எழுதுவோம், சின்ன வயசுல எழுதுவோம், டேலண்ட் எக்ஸாம்லாம் எழுதிட்டுலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஸ்கியாஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கியாஸ்டிக்ஸ் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்வியில வந்து ரொம்ப
ரொம்ப தரமா இருக்க ஒரு குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுக்குது. அப்போ ரொம்ப திறமையான குழந்தைகளுக்கு என்ன அவார்டு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நேஷனல் சைல்டு அவார்டு நம்ம 1990s கொடுத்துட்டு இருந்தோம். அது சேம் டைம் நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டு கொடுத்தோம். இது குழந்தைகளுக்காக மட்டும் கொடுக்க அவார்டு. என்ன அவார்டு பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் சைல்டு அவார்டு இந்தியா 1996 கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியா 1979 இருந்து 1979 ரெஸ்பெக்ட் டு தட் சைல்டு டெலிவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 1977 ஒரு 1970 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டு. ஸோ இந்த அவார்டு என்ன பண்றாங்கன்னா குழந்தை வெல்ஃபேர்காக எடுக்கிறோம். அப்ப 2 டைப் அவார்டு இருந்துட்டே இருக்கு. பட் இப்ப என்ன இதுக்காக பேசுறோம் அப்படின்னா, இந்த 2 அவார்டு கொஞ்சம் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படிங்க? எஸ், லெட் மீ டிஸ்கஸ். The Pradhan Mantri Rashtrapal Puraskar is given under 2 categories. Now there are 2 types of the categories. Number 1, Bal Shakti Puraskar and Bal Shakti Puraskar. I'm sorry, Bal Kalyan Puraskar. Yes. Can you cut my point? There are 2 types of the awards. இப்போ என்ன அப்படின்னா பால் சக்தி புரஸ்கர். பால் சக்தி புரஸ்கர்னா என்ன? வெரி சிம்பிள். இதுல யாருக்கெல்லாம் இந்த அவார்டு கிடைக்கும்? நம்ம பேசிட்டோம். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் அவார்டு வந்து 2 கேட்டகரிஸ்ல நாமினேட் பண்றாங்க. நம்பர் 1 பால் சக்தி புரஸ்கர். இது குழந்தைகளுக்கானது. அதாவது சைல்டு, நம்ம ஃபர்ஸ்டே பேசணும், சைல்டு இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டிடியூஷன். அப்ப சைல்டுக்கு என்ன அவார்டு கொடுக்க முடியும்? பால் சக்தி புரஸ்கர். நான் ஒரு அழகான பிக்சரோட உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா புரியும் நான் நினைக்கிறேன். 2வது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பால் கல்யாண் புரஸ்கர். இது யாரு? இண்டிவிஜுவல், தட் மீன் அடல்ட் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் கூட அவார்டு கிடைக்கலாம். Can you cut my point? Let me discuss about 1 by 1. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, நேஷனல் சைல்டு அவார்டு அப்படின்னு பேசியிருந்தோம். அதோட ரீநேம் இப்ப என்ன மாத்திருக்கோம் அப்படின்னா, பால் சக்தி புரஸ்கர் நம்ம மாத்திருக்கோம். 1996ல இருந்து நம்ம ஒரு அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா நேஷனல் சைல்டு அவார்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அவார்டு தான் 2008க்கு அப்புறம் பால் சக்தி புரஸ்கர் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம மாத்தி நீ கொடுத்துட்டு இருக்கோம். எந்த கேட்டகரியில கொடுத்துட்டு இருக்கோம்னா பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர். சரியா? அதே மாதிரி நம்ம இன்னொரு அவார்டு பேசணும். என்ன பேசணும்னா நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டு. 2 அவார்டு இருக்கு. நேஷனல் சைல்டு அவார்டுங்கிறது வேற, நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டுங்கிறது வேற. நேஷனல் சைல்டு அவார்டுங்கிறது குழந்தைகளுக்கான மட்டும். அதான் 2008க்கு அப்புறம் எப்படி பேர் மாத்திருக்கோம்? பால் சக்தி புரஸ்கர் மாத்திருக்கோம். சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகள் வெல்ஃபேருக்காக இருக்குது. அதாவது நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டு. இது எப்போ இருந்துன்னா 1979ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 2008ல இதே நேம் சேஞ்ச் பண்றோம். எப்படி மாத்துறோம் அப்படின்னா பால் கல்யாண் புரஸ்கர் நேம் மாத்துறோம். இந்த 2 எந்த கேட்டகரிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கர். உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் நான் நினைக்கிறேன் இல்லையா? சரி, டவுட் இருந்தா கடைசியா கேளுங்க. Let me discuss about that பால் சக்தி புரஸ்கர். நம்ம எடுத்தோடனே பேசிட்டோம். பால் சக்தி புரஸ்கர் இஸ் ரெஸ்பெக்ட் டு சைல்ட் அவார்ட். எஸ், குழந்தைகளுக்கான அவார்டு மட்டும்தான். இது ப்ரீவியஸ்லி 1990s கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த நேம்ல கொடுத்தாங்க அப்படின்னா நேஷனல் சைல்டு அவார்டு அப்படிங்கிற நேம்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. 2008ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு கடைசி ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஸோ எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரியும். எஸ், வெயிட்டிங். கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, பரவாயில்ல. Yes, can you cut my point? Yes, let me discuss about that. பால் சக்தி புரஸ்கர். பால் சக்தி புரஸ்கர் அவார்டு அப்ப குழந்தைகளுக்கு எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, சோ இனோவேஷன், சோசியல் சர்வீஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், பிரைமரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல அவங்க இந்த அவார்டு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இந்த அவார்டு ரிசீவ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பேசுற விஷயம் இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? சோ யாரெல்லாம் இந்த அவார்டு யாரெல்லாம் இந்த இந்த அவார்டு யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா சைல்டு. சோ இந்த ஏஜஸ் பிட்வீன் 5 to 18, 5 முதல் 18 வயதுள்ள குழந்தைகள் வாங்க முடியும். பட் who is an Indian citizen and residing in India? Yes, can you cut my point? சில பேர் வந்து ஃபாரின்ல கூட போயிருப்பாங்க. இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் விசா பீரியட்லயோ இல்ல ஒரு டென்யூர்க்காக போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இந்தியாவில் ரிசைன் பண்ணிருக்கணும். இந்தியன் சிட்டிசன் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும்னு சொல்றோம். சரிங்க. ஸோ அப்படி என்ன சார் அவார்டு கொடுக்குறாங்க? மெடல், ஒரு மெடல் கிடைக்கும். கேஷ் பிரைஸ் ஆஃப் rupees 1 lakh, book voucher worth of rupees 10,000, yes, certificate citations. Can you cut my point? Yes. அப்போ பால் சக்தி புரஸ்கர் அவார்டை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இது 5 முதல் 18 வயதுள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இனோவேஷன், சோசியல் சர்வீஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒர்த் அபவுட் rupees 1 lakh 5 prize and with a medal
and the book voucher of rupees 10,000 with a certificate. Yes, can you cut my point? Yes. ஒரு குழந்தை வாங்கியிருக்குங்க, அப்ரிஷியேட் பண்ண மனசுல கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்ந்த காலங்கள்ல நம்மள ஒரு காலத்து குழந்தையா இருந்தோம். எப்போ 1996 ஸ்கீம் இருக்கு இல்ல, அப்போ நான் பிறக்கல, பட் நீங்க வீடியோ பார்த்துட்டு 2 பேரும் பிறந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கல, அதுக்கு நாம தான் பொறுப்பு. வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றதை விட அதுக்கு தகுதியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணல. அட்லீஸ்ட் யூபிஎஸ்சியாவது பண்ணி அதுல ஜெயிப்போமே. வாழ்க்கையில எவ்வளவு அவார்ட்ஸ் நம்ம இழந்திருக்கோம். 5 வயசுல ஒரு அவார்ட்ஸ் இருக்கு, 8ல இருக்கு, 10th இருக்கு. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம வரல, +2ல வரல, யூஜில கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கல, பிஜில கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கல, இன்னும் பெருசா எதையும் சாதிக்கலங்க. அட்லீஸ்ட் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமா சாதிங்க இல்ல சார். அப்ப யூபிஎஸ்சி அவ்வளவு சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ஐயோ, சின்ன குழந்தைக்கு 5 வயசுல கஷ்டமான விஷயம்னா இவ்வளோ பெரிய பையனான அப்புறம் பொண்ணானதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி நம்ம கொஞ்சம் சாதாரண விஷயம் தான். சரிதான். எஸ், with respect to the next discussion and about பால் கல்யாண் புரஸ்கார். பால் கல்யாண் புரஸ்காரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லிட்டோம். எஸ், தனி மனிதனுக்கும் அல்லது ஒரு நிறுவனத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட்ஸ் தான். சோ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுடைய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட், சைல்டு ப்ரொடக்ஷன், சைல்டு வெல்ஃபேர். So can you cut my point? These are the categories to win that பால் கல்யாண் புரஸ்கார். நீங்க ஒரு தனி மனிதனா செயல்பட்டாலும் நிறுவனமா நீங்க செயல்பட்டாலும் இந்த அவார்ட்ஸ் நீங்க வின் பண்ண முடியும். வாட் இஸ் எலிஜிபிள்? கண்டிப்பா உங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கணும் இண்டிவிஜுவலா இருந்தா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அப்படின்னா, so she have worked for the cause of children for not less than 7 years. இண்டிவிஜுவலா இருந்தா 7 ஆண்டுகளுக்கு குறையாம நீங்க சர்வீஸ் செஞ்சிருக்கணும். இன்ஸ்டிடியூஷனா இருந்தா 10 years 10 ஆண்டுகளுக்கு குறையாம நீங்க சர்வீஸ் பண்ணிருக்கணும். Can you cut my point? சரி சார், இதுக்கு என்ன பிரைஸ் அப்படின்னா, with respect to the individual 1 lakh and with respect to the institution 5 lakh respectively. So can we cut my point? Yes, நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். So that the instituted in the year of 1979 as the National Child Welfare Award, renamed from the year 2018 as பால் கல்யாண் புரஸ்கார். Yes, now we have detailed discussed with respect to that பால் கல்யாண் புரஸ்கார் and பால் சக்தி புரஸ்கார் under the category of the Pradhan Mantri Rashtriya Bal Puraskar. So the Ministry of Women and Child Development by way of reverse contributions. Can you cut my point? Yes. Next award. ஒரு அவார்டு இல்ல, அவார்ட்ஸ் அண்ட் கார்னர்ஸ்னு தெரிஞ்சாச்சு. இன்னொரு அவார்டு நம்ம எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 2020. 702 டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மிக சிறந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம். பிரைம் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் த எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த இயர் 2020. இது 2006ல இருந்து ஸ்கீம் இருந்துட்டு இருக்குங்க. இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் தி இயர் 2006 பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு அக்னாலஜ், ரெகக்னைஸ் அண்ட் அவார்ட் தி எக்ஸ்ட்ராஆர்டினரி அண்ட் இன்னோவேட்டிவ் ஒர்க் done by the district and organization of the central and state government. It's not the private sector, it's only for government sector. Yes, can you cut my point? The award consists of the trophy, scroll and an incentive of rupees 10 lakh to the awarded district or organizations. Yes, நிறைய ஸ்கீம் இதுல இருக்கு. இந்த டைம் இல்லாதனால நீங்க பொறுமையா ரீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா? சரி. Now the time for the students. Let me discuss individual. யா சுதாகர், வெரி குட் ஈவினிங் சுதாகர். சீக்கிரமா முடிப்பேன்னு ரொம்ப சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் ஒரே ஒரு டவுட், இந்த டவுட் தப்பா ரைட்டான்னு தெரியல. சொல்லுங்க சுதாகர். இந்த மெடலை வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியுமா இல்ல பேங்க்ல கொடுக்க முடியுமா திருப்பி? மெடல் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த பணத்தை வேணா கொடுத்தா வாங்கிப்பாங்க. 1 lakh rupees வேல்யூ சொல்லிருக்கு சார் கவர்மெண்ட். புரியல. கவர்மெண்ட் வேல்யூ வந்து 1 lakh னு சொல்லிருக்காங்க சார். நோ, மெடல் தனி, வேல்யூ வந்து கேஷ் ஆஃப். நல்லா பாருங்க, அது ரெடி கேஷ் தான். கேஷ் அமௌண்ட் தான் அது. நேம் கிவ் பாஸ் கேஷ் தான் சார். மேல சார். கண்டிப்பா பாருங்க. மெடல். ஓகே சார். கேஷ் பிரைஸ் 1 லட்சம் தனியா கொடுத்திருப்பாங்க. அந்த மெடல் நீங்க மொத்தமா வச்சுக்கலாம். அதை அடமானம் கூட வைக்க முடியாது. எஸ், அந்த அது பாவம் இல்லையா? அடமானம் இது பாவம் இல்லையா? எப்படி ஒரு டவுட்லாம் வருது. சார் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு நம்ம கொடுக்க மாட்டோம்ல சார். கண்டிப்பா. யாரா தொட்டு பாக்குறேன்னு கேட்டாலே தர மாட்டோம் சார். ஒருவேளை தோணிக்கலாம், கோல்டு மெடல் கொடுத்தா அளவு வைக்கலாமான்னு கேட்கலாம். வைக்கலாம், வாங்கலாம், வச்சுக்கலாம்.
கவர்மெண்ட்ல கோல்டு தான் கொடுக்குறாங்க, வைக்க கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வழி இல்ல அப்படின்னா நீங்க எங்கேயாவது வச்சு படம் வாங்கன்னா வாங்க முடியும். கோல்டு தானே இல்லையா? அவார்டுக்கான மதிப்பு நிச்சயம் உங்க மனசுலயும் கவர்மெண்ட்லயே இருக்கும். தங்கத்துக்கான மதிப்பு கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கும். நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரிங்க, அடுத்த கேள்வி. சார் இந்த இதுல வந்து நம்ம பல் சக்தி புரஸ்கார்ல தமிழ்நாட்டுல இருந்துல எந்த ஒரு சைல்டோ வாங்கலையா சார்? யாரும் வாங்கலமா. இதுக்கு தாமஸ் தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அடுத்த ஜெனரேஷன் படிக்கிறோம்ல, அடுத்த ஜெனரேஷன் எடுக்க முடியும்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் வாங்க கிடைக்கலமா, கொடுக்கல சார். அப்ப இப்ப இந்த 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 ஒரு பாப்பா போட்டோ போட்டிருக்காங்க. இப்ப இவங்க என்ன சார் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி? இப்ப இதுல வந்து நீங்க நிறைய கேட்டகரிஸ், தட் இஸ் இன்னோவேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லிருக்கீங்க சார். பட் இவங்க பர்டிகுலர்லி இந்த பையன் எதுக்கு வாங்கியிருக்காங்க சார்? எஜுகேஷன்ல அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க, கல்வியில அவங்க பெஸ்டா இருந்திருப்பாங்க. ஓகே சார். பிகாஸ் இப்ப அந்த இன்னொருத்தவங்க கீழே போட்டிருக்கீங்களே சார், இந்த பல் கல்யாண் புரஸ்கார், அதுல வந்து இப்ப வாங்கியிருக்காங்கன்னா மேபி அவங்க வந்து லைக் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது ஓகே சார். பட் ஒரு சின்ன வயசு பையனா வந்து அவ என்ன கேட்டகரியில வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தெரியணும்ல சார். இல்ல அவங்க படிப்புல மலை ஸ்கூல்ல பாக்குறவங்க கூட படிக்கணும். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது இல்லையா, ஸ்கூல்லயே அந்த ஸ்கூல்லயே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறது இல்லையா இல்லையா? அப்ப அவங்களுக்கு பேசிக்கா டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, அதுல எலிஜிபிள் அந்த அவார்டு கொடுத்துருவாங்க. ஓகே சார். அச்சீவ்மென்ட் இல்ல, குழந்தை படிக்க வேண்டியது கரெக்டா படிச்சாலே போதும். கண்டிப்பா சார். எல்லாமே அவங்க எல்லாரும் அவங்க கடமையை கரெக்டா செஞ்சாலே நாடு மிகப்பெரிய சொர்க்க பூமியா மாறி, நம்ம எல்லாரும் கடமையை செய்யறதான் உண்மை. எல்லாரும் இந்த கடமையை கரெக்டா செஞ்சோம்னா மனதிற்கும் தெய்வத்திற்கும் சுற்றத்தாருக்கும் பயந்து ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்தால் அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும். ஆனா எல்லாரும் அப்படி வாழணும் சார். அப்போ பல் சக்தி புரஸ்காருக்கும் பல் கல்யாண் புரஸ்கார் இது ரெண்டுக்குமே வந்து 1% மட்டும் தான் நாமினேட் ஆகுவாங்களா சார் இந்தியால இருந்து? அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல. அந்த நாமினேட் லிஸ்ட் வந்து அவங்க லான்ச் பண்ற 2ஆ 3ஆங்கிறது அவங்க கொடுக்கிறது. நான் உங்க இல்லஸ்டடிக்கு ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்திருக்கேன். எத்தனை பேர்? ஓகே சார். அப்படி இல்ல சார், நம்ம ஆல்ரெடி இந்த மாரியப்பன் அந்த அவார்டு வாங்குனவங்கள பாக்கும்போது ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்தோம்ல சார். பட் சோ இதுலயும் வந்து அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குமோ அப்படி நானும் உங்க டிஸ்கஷன்ல விட்டுட்டேன். இதுல என்ன அப்படின்னா அந்த அவார்டு கொடுக்கிறது யாருன்னா பிரசிடென்ட் தான் கொடுக்கிறாரு. பிரசிடென்ட் கொடுக்கறாங்களா சார்? பிரதான் மந்திரி ராஷ்டிர பால் புரஸ்கார் அவார்டு வந்து பிரசிடென்ட் கொடுக்கிறாரு. எப்பனா ரிபப்ளிக் டே அப்போ கொடுக்கிறாரு. 26 ஜனவரி. ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். அது போயிட்டு இருக்கீங்க சார் மேல பாயிண்ட். 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அது ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்ட் டெவலப்மென்ட்க்கு இருக்கு. அது அக்செப்ட் பண்ற அதிகாரம் பிரசிடென்ட்க்கு இருக்கு. சரிங்களா? ஓகே சார். அது எந்த வரையறை இல்ல, இதுதான் கொடுக்கணும் அப்படினா இட்ஸ் நாட் a running competition. அப்ப இது அந்த வரையறை இல்ல. பிரசிடென்ட் கொடுக்கறாரு, பட் பிரைம் மினிஸ்டர் உடைய நேம்ல அவார்ட். கண்டிப்பா. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்டே இருக்கும். நான் இன்னைக்கு பாயிண்ட் பார்த்து பேசல இல்லையா, கதையா பேசனதால பாயிண்ட் நான் சொல்லல. அது நான் இப்ப நான் ப்ரொவைட் பண்றேன், இத படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். நான் குவாட் பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் வருது. என்ன சுதாகர்? Sir, the awards are given by the President of India in the week preceding Republic Day. Now can you cut my point? Yes sir. ஃபண்ட் வந்து கன்சல்ட் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்களா இல்ல பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட் எடுத்துப்பாங்களா சார்? நோ, the Ministry of Women and Child Development யார் வந்து இன்வைட் பண்றாங்களோ அவங்க தான் பணம் கொடுக்கணும். அதுக்குள்ள எல்லா பட்ஜெட்டும் அந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மென்ட் அந்த டிபார்ட்மென்ட் கொடுக்கறதுதான். பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் who are the past fine அவங்க வந்து கலந்துப்பாங்க, நாமினேட் பண்ணுவாங்க, வின் பண்ணவங்க கௌரவிப்பாங்க. சரிங்களா? மாதிரி பட்ஜெட் வந்து எங்க இருந்து யார் தான் கொடுக்கணும்? Ministry of Women and Child Development அவங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்குறோம்ல இல்லையா? இவ்வளவு பணம் ஒதுக்குறோம். அந்த பாலப்பல் காசுமா பெரிய அத அவங்க கொடுக்கணும். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? கவர்ல வச்சுக்கணும் பாருங்க. No sir. அவுட் ஆஃப் தவிர வேற ஒரு டவுட் சார். அது சொல்லி கண்டிப்பா கேளுங்க சார். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸாம் நடத்தலாம்னு சொல்லிருக்காங்க சார். ஆமா. ஃபைனல் டேஸ் சார். இது வந்து மறுசீராய்வு பண்ண முடியுமா சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டால? சார் யாருமே பண்ண மாட்டாங்கல்ல சார். பட் ஒவ்வொரு ஜட்ஜ்மென்ட்க்கு அப்புறம் சீராய்வுன்னு சொல்லுவாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு. ஒவ்வொரு ஜட்ஜ்மென்ட் பெட்டிஷன் யாருக்கு கேஸ் பண்றது யாரெல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. சம்பந்தம்லாம் ஒரு தாக்கல் பண்ண வாய்ப்பு இல்ல. தேர்ட் பர்சன் வந்து நான் ரிப்போர்ட் முடியாது. சம்பந்தப்பட்ட பர்சன் வந்து எனக்கு ரிவ்யூ பெட்டிஷன் அன்னைக்கே நீங்க போடலாம். இந்த மறுநாள் போடலாம். அது ஒரு 30 நாளோ 15 நாள் டைம் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அதுக்குள்ள நம்ம ரிவ்யூ போட்டுக்கலாம்.
நாட்டாம திருப்பி மாத்தி சொல்லுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு படத்துல சொல்றோம். அதே மாதிரி அப்படிதான் ஒரு தவறு சொல்லக்கூடாதா போட்டு பேசி என்கிட்ட இப்ப பேசுறது எப்படி இருக்கு நீங்க பரவாயில்லையா? ஓரளவுக்கு நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா பேசுறேன், நானும் தெரியாம பேசிட்டேன் கடற்கரை. சரி, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். பிகாஸ் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் ஃபிலிம்ஸ் எதிர்பார்க்கலாம் சார். நம்ம நிறைய GS2 தான் பார்க்கணுமே, GS1 3லாம் எதுவுமே பார்க்கறதில்ல சார். நிறைய நம்ம டாபிக் GS2 தான் சார் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோமே, GS1 3 எதுவுமே நம்ம பார்க்கல சார் அதிகமா. சீக்கிரமே மாத்திக்கலாம், ஒரு ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் மாத்திக்கலாம். சரி, ஓகேங்க சார், சீக்கிரமே. questions கேள்விகள் இல்லையா? ரேண்டமா क्वेश्चन கேட்கலாம். क्वेश्चन தனியா டைப் பண்ணல, ரேண்டமா क्वेश्चन கேட்கலாம். கதை நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அவார்ட் நம்ம டீடைலா பேசல. என்னன்னா பிரைம் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் பப்ளிக் வெப்சைட் அப்டேட் பண்ணிருக்கோம். சோ அத எடுத்து டைப்ஸ் படிச்சு பாத்துருங்க, படிச்சாலே புரியும். ஓகே சார். இத பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு நினைக்க வேண்டாம். அந்த வார்த்தைகள் உங்க ரெமெம்பரன்ஸ் கிட்ட வரணும் அப்படிங்கறத நானும் சில வார்த்தைகள் ரீட் பண்றேன். ஏன்னா கதையா சொல்லிட்டா கதை போகும், ஆனா எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க, வார்த்தைகள் வேணும்ல. எஸ் சார். யா, கண்டிப்பா. Which of the following state has made the recent proposal to implement into the 6th schedule of constitution? அருணாச்சல் பிரதேஷ். ஆப்ஷனே கொடுக்கல, பயங்கரமான ஆளுதான். Which of the following country is not the list of the BRICS? ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதுல இருக்கிறது தவிர மத்த எதுவுமே லிஸ்ட்ல இல்ல சார். ஏதாவது ஒரு கண்ட்ரி பேர் சொல்லுங்க. ஏதாவது கண்ட்ரி பேர் சார்? பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். பயங்கரமான ஆளு கேட்டீங்களா? சரிதாங்க. கேள்வி நீ கேக்குறாயா நான் கேக்குறேன் சொன்ன மாதிரி நம்ம திருவிழா பிராணத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்குல. Last hours, so it was nice talking with you and Sudhagar and Radhika. And I request all the UPSC aspirants wherever you are studied and just you have the time, so கொஞ்ச நேரத்தை வந்து இந்த கரண்ட் டிஸ்கஷன் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப கமர்ஷியலா டிஸ்கஸ் பண்றோம். சரிதானே Sudhagar? ஆமா சார். என்னமா அப்படிதான் பேசணும், கமர்ஷியலா தான். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முடிந்த வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துங்க. சோ சம்பந்தப்பட்ட PDF ஃபைல் வந்து பெனோலன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருப்போம். தொடர்ந்து அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. சரிங்களா? சோ அனைவருக்கும் இரவு வணக்கம். ஐவத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த புரிதரும். நன்றி, வணக்கம். Good night sir and thank you sir. Thank you sir. Good night sir. Thank you, sir.